டான்சில் வந்து எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். காமனா வந்து தொண்டை பகுதியில வந்து இருக்கும். இந்த டான்சில் அப்படின்றது 4 டைப்பா இருக்கு. ஸோ இந்த டான்சில் அப்படின்றது ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. லிம்ஃபாய்ட் டிஷ்யூனா அது ஒரு நெறி திசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொன்னா நெறி கட்டிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இது ஒரு நெறி திசு. அதாவது நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு டிஷ்யூ. அதுதான் வந்து இந்த டான்சில்ஸ். ஸோ இந்த டான்சில்ஸ் வந்து தொண்டை பகுதியில 4 டான்சில் இருக்கு டோட்டலா. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து பேலட்டைன் டான்சில். ஸோ இந்த பேலட்டைன் டான்சில்ல தான் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடம்புல மொத்தமா 4 டான்சில்ஸ் இருக்கு. சோ அது வந்து ஒரு வளையம் மாதிரி ஒரு ரிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சோ ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும். அண்ட் அதுதான் வந்து வேல்டைஸ் ரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த 4 டான்சில்ஸோட முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்யூன் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றது. சோ நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய செல்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் இதோட வேலை. சோ இதுல ஃபர்ஸ்ட் வரது வந்து ஃபெரஞ்சல் டான்சில். இதான் வந்து அடினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுவும் குழந்தைகளுக்கு காமனா வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ அது அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அடினாய்ட் டான்சில்ல வர பிரச்சனை வந்து அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபெரஞ்சல் டான்சில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூக்குக்கு பின் பகுதியில இருக்கு. சோ அததான் வந்து நம்ம அடினாய்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்த டான்சில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியூபல் டான்சில். சோ அது வந்து ரெண்டு சைட்லயும் வந்து நமக்கு இருக்கும். சோ நம்மளோட காது பகுதியில வந்து யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சோ அதோட ஓப்பனிங் கிட்ட தான் வந்து இந்த டியூபல் டான்சில் அப்படின்றது இருக்கு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் டான்சில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலட்டைன் டான்சில். இந்த பேலட்டைன் டான்சில்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா தான் அதை டான்சிலைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டான்சில்னாலே நமக்கு வாய் திறக்கும் போது நம்மளோட உள்நாக்கு பகுதியில ரெண்டு சைட்லயும் வந்து ஆர்ச் மாதிரி இருக்கும். சோ அந்த ஆர்ச்க்குள்ள வந்து ஒரு சின்ன திசு மாதிரி இருக்கும். சோ அந்த டான்சில்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா நாக்க வந்து நல்லா நீட்டி பாக்குறப்போ எக்ஸாமின் பண்றப்போ குழந்தைகளுக்கு வந்து அந்த இடத்துல வீக்கம் தெரியும், செவந்திருக்கும் அண்ட் வீக்கம் தெரியும். சோ அதுதான் வந்து டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பேலட்டைன் டான்சில் வந்து ரெண்டு சைட்லயுமே நமக்கு இருக்கு. சோ டான்சில் பிரச்சனை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடுனாலும் வரலாம், இல்ல ரெண்டு சைடுமே வந்து நமக்கு காமனா வரும். சோ இதுதான் வந்து நம்ம டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இன்னொரு டான்சில் இருக்கு. சோ அது பேரு லிங்குவல் டான்சில். லிங்குவல் டான்சில் அப்படின்னா நம்மளோட நாக்குக்கு பின் பகுதியில வந்து இருக்கு. சோ அதுதான் லிங்குவல் டான்சில். இந்த டான்சிலோட வேலை வந்து இம்யூன் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. டி செல்ஸ், பி செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ் இந்த மாதிரி இம்யூன் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் இதோட வேலை. வாய் மூலமா வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து உள்ள போகிறப்போ, ஏதாவது கிருமி வந்து உள்ள போறப்போ, சோ அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போகாம அதை வந்து ட்ராப் பண்ணி வைக்கும். ஒரு ஃபில்டர் மாதிரி இது வந்து வேலை பார்க்கும். சோ அதுதான் இந்த டான்சில்ஸோட வேலை. நார்மலாவே ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டாலோ இல்ல ஜலதோஷம் ஏதாவது வந்தாலும் நமக்கு வந்து தொண்டை வலி இருக்கும். தொண்டை வலி வந்தாலே டான்சில்ல பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. சோ டான்சிலோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நம்மளோட உள்நாக்கு பகுதியில சைட்ல உள்ள அந்த ரெண்டு ஆர்ச்க்குள்ள வீக்கமா ஏதாவது தெரியுது, இல்ல ரெட்னஸ் ஏதாவது இருக்கு, செவந்து இருக்கு அப்படின்னா சோ அது வந்து டான்சிலைட்டிஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கழுத்து பகுதியில வந்து நெறிக்கட்டிகள் வந்து இருக்கும். சோ காதுக்கு பின்னாடி அந்த கழுத்து பகுதியில முன்பக்கத்துல இங்க வந்து ஏதாவது நெறிக்கட்டிகள் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இது வந்து குழந்தைகளுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமா வரும். சோ எதனால குழந்தைகளுக்கு வந்து இந்த டான்சில் பிரச்சனை ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு ஈஸிலி ப்ரோன் டு இன்ஃபெக்ஷனா இருப்பாங்க. அண்ட் முக்கியமா வந்து ஸ்கூலுக்குலாம் போறப்போ சோ ரொம்ப அதிகமான கிரௌடட் ஏரியால இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமா வருது.